ஹாய்! புதினா சிக்கன் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எங்கள் அம்மா செய்யும்போது சூப்பராக இருக்கும். நான் செஞ்சால் சுமாராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் செய்கிறது எங்கள் அம்மா அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் சூப்பரான லெவலில் தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டோம். என் சின்ன குட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு. அதுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும். பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏஞ்சி ஒரு 10 தடவை சாப்பிடக்குள்ளே ஏஞ்சிருவான். கையை கழுவுவான், வாய் கழுவுவான், நடந்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி நம்ம சூப்பரான மின்ட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல தேவையானவை என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, முந்திரி, இஞ்சி பூண்டு, சிக்கன் இதுதான். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் மெயினாக புதினா பிரியாணிக்கு புதினா சிக்கன் பிரியாணிக்கு பச்சை மிளகான்றது மெயின் இன்க்ரீடியண்ட். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த க்ரீன் சில்லி ஃப்ளேவர் சிக்கனோடு அப்படியே மிக்ஸ் ஆகி அதில் அந்த அந்த புதினாவும் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி பிரியாணியாக நம்ம அப்படி செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ நம்ம புதினா, முந்திரி நல்லா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோம். அதையும் வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கினோன்னே இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கிறோம். வதக்கும் போது அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தூள் உப்பு கொஞ்சம் லைட்டாக தூவி அப்படியே வதக்கிட்டால் அந்த ராஸ்மெல் போயிடும். அதே மாதிரி அடியும் பிடிக்காது. அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினா, முந்திரியும் போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். எல்லாமே நான் இப்போ போடுற இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா ரொம்ப நேரம் நான் வதக்கிட்டே தான் செஞ்சேன். நல்லா வதக்கி செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். லைட்டாக 2 வதக்கிட்டு அப்படியே போட்டு அப்படியே தாளிச்சிட்டா அது ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறையா நம்ம எடிட் பண்ணி கட் பண்ணிட்டேன் வதக்குனதெல்லாம். அதில் தக்காளியும் நல்லா போட்டு சில பேர் தக்காளி அரைச்சும் ஊற்றுவாங்க, சில பேர் தக்காளி அப்படியேவும் போடுவாங்க. நான் தக்காளி அதை மூட பொறுத்து எப்படி அரைச்சி ஊற்றுவேன், இல்லைனா டைம் இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். நல்லா வதக்கிட்டு அதை சீக்கிரம் வதங்கணுன்னா லைட்டாக உப்பு போட்டு அப்படியே வதக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா அதையும் ஊற்றிடுறோம். புதினா, முந்திரி பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அதில் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதக்கணும். அந்த மசாலா அந்த சிக்கனில் ஏறணும். ஏறிட்டு நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சக்தி மசாலா தான் இருந்துச்சு வீட்டில். அதனால் கரம் மசாலா இதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதே மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வயிறு வலிக்கும், நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் குறைச்சிட்டு தனி மிளகாய் தூளில் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். ஆனால் இந்த க்ரீன் சில்லியும் புதினாவும் முந்திரியும் எல்லாமே அரைச்சி ஊற்றணும். புதினாவும் முந்திரியும் மட்டும்தான் அரைச்சி ஊற்றுவோம். பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்ற தேவையில்ல, வதக்குனாலே போதும். அரைச்சி ஊற்றினா இன்னும் காரம் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1½ கப் எடுத்திருக்கேன் தண்ணி அளவு ஊற்றி தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டு கொதித்து வெந்தோடனே தம்மில் வச்சு இறக்கிட வேண்டியதான். நம்மளுடைய சூப்பரான புதினா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு மாஸா குடித்தோம். நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக இருந்துச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த அரிசி நல்லா கொதித்த பிறகு அந்த அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்தோடனே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சைடில்
தோசைக்கல் போட்டிருப்பேன் பாருங்கள். தோசைக்கல் போட்டு சைடில் வந்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிடுவேன், தோசை ஊற்றுற மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த குக்கரை தூக்கிட்டு கல் வச்சு அது மேலே பிரியாணி குண்டானை வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுருவேன். வச்சுட்டு நல்லா சிம் பண்ணிவிடுங்க. அது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருந்து அப்படியே நல்லா தம்மில் சூப்பராக வெந்துடும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு செஞ்சால் பிரியாணியும் கீழே வந்து அடி பிடிக்காது. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா சிக்கன் பிரியாணி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்மில் வச்சோடனே ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக அரிசிலாம் நல்லா வெந்திருக்கும், சிக்கனும் வெந்துடும். ஆனால் தம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா மேலே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றிட்டு லைட்டாக கார்னிஷிங் மாதிரி உங்களுக்கு நான் ஏற்கனவே முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கறனால கார்னிஷிங்க்கு முந்திரி ஊற்றலை, மேலே போடலை. மேபி மட்டன் பிரியாணி இருந்தால் இந்த கார்னிஷிங் மாதிரி அப்படியே நெய்யெல்லாம் ஊற்றி மேலே முந்திரியெல்லாம் வச்சு அப்படியே தம்மில் வச்சா நல்லா அதை திறக்கும் போது நல்லா நெய் வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இந்த பிரியாணி தாளிக்கும் போதே நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றி தான் தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி தம் பிரியாணி சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி வந்து தண்ணி சுத்தமாக வற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் போதே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தோசைக்கல்லை வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே வச்சு நான் மேலே வச்சு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், லைட்டாக அப்படியே பபுள்ஸ் வரும். பாருங்கள், தோசைக்கல்லில் வச்சு சிம்மில் வைக்கிறதே லைட்டாக பபுள்ஸாக தான் வருது. நான் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அடியே பிடிக்காது. இதே மாதிரி அரிசியும் நல்லா புலன்னு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். தம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து திறந்து எடுத்தப்போ வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அழகாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். செய்யக்குள்ளே என் சின்ன குட்டி வேறு பசிக்குதுமா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். டக்குன்னு அவனுக்கு ஓவா எடுத்து ஊட்டிட்டேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய்.